வணக்கம். புதிய ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இலங்கை அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அரசியலமைப்பு தமிழ் மக்களின் எதிர்ப்பின்றி நிறைவேறியதாக காட்டப்பட்டால் தமிழ் தேசிய இனம் தாங்களாகவே விரும்பி உரிமைகளை கைவிட்டதாக வரலாற்றில் உறுதி செய்யப்படும் எனவும் அந்த மாபெரும் தவறை தமிழினம் தடுப்பதாக இருந்தால் அனைவரும் தங்களை செயல்பாட்டாளராக மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் மயப்படுத்தப்பட்ட கூட்டு விழிப்புணர்வு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த சமகால அரசியல் உரையரங்கு நிகழ்வு நேற்று பருத்துறை வீதி நல்லூர் சட்டநாதர் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற பொழுது அதில் உரையாற்றினார். 2026 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 1 முதல் தரம் 6ஆம் வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்பட உள்ளது. திருத்தப்பட்ட அட்டவணையானது நீண்ட 50 நிமிட பாடவேளைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் COVID-19 தொற்று நோய் போன்ற முந்தைய தடங்கல்களால் இழந்த கல்வி நேரத்தை ஈடு செய்வதன் மூலமும் கற்றல் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாணத்தில் இன்று 13ஆம் நாள் முதல் தொடர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடமாற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப தலைவர் தீபன் திலீசன் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்குரிய ஆரம்பகட்ட ஏற்பாடுகளை தென்னிலங்கை பிரதான கட்சிகள் உள்ளக ரீதியில் முன்னெடுத்துள்ளன. ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் களமிறங்க உள்ள தமது கட்சியின் முதல்வர் வேட்பாளர் பற்றி அவதானம் செலுத்தியுள்ளது. குறிப்பாக வடக்கு முதல்வர் வேட்பாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்கா, ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிமல் ரட்நாயக்கா அண்மையில் யாழ் சென்றபோது இது சம்பந்தமாக ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கலந்துரையாடியுள்ளார் என தெரிய வருகின்றது. இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் 4 இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை தேர்தலில் களமிறங்குவதற்கு திட்டமிட்டுள்ளனர். இதற்காக அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி மாகாண சபை முதல்வர் வேட்பாளராக களமிறங்க திட்டமிட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் 78வது தெற்காசிய பிராந்திய மாநாடு இன்று கொழும்பில் ஆரம்பமாகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த 78வது மாநாட்டை இலங்கை நடத்துகிறது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அடனோம் கெப்ரேஜஸ், உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய பொறுப்பதிகாரி கெட்ரினா போகும ஆகியோரும் 8 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள், 2 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கின்றனர். வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையிலை இல்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை 78வது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தங்களின் அபகரிக்கப்பட்ட விவசாய நிலத்தை மீள பெற்றுத்தர கோரி தொடர் போராட்டத்தை நேற்றுடன் 26வது நாளாக முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை முத்துநகர் பகுதியில் சூரிய மின்சாரத்துக்கு அபகரிக்கப்பட்ட காணியை விடுத்து அண்மையில் உள்ள காணிக்குள் உழவு இயந்திரத்தை கொண்டு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட சுமார் 9 விவசாயிகளை சீனகுட போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர். இதனால் அம்மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவதால் போராட்டங்களுடைய வேலை செய்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கு முன்னரும் தங்களது காணியை பெற்றுத்தர கோரிய போராட்டங்களை நடத்திய போதிலும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் போலீசாரினால் இதற்கு முன்னர் 5 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் சுமார் 14 நாட்கள் அடைக்கப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 800 ஏக்கரில் தற்போது வரைக்கும் 200 ஏக்கர் அளவில் சூரிய மின்சக்தி திட்டத்துக்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள 2 குளங்களை மூடி இதனை முன்னெடுப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கரவட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு கட்டுப்பாட்டு செயல் திட்டத்தின் போது 2 வீடுகளில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய சூழல் காணப்பட்டதை தொடர்ந்தும் வீட்டின் குடியிருப்பாளர்கள் 2 எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு 2 குடியிருப்பாளர்களுக்கும் 16,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்களை திருப்பி தருமாறு விடுத்த கோரிக்கைகளை பொது பாதுகாப்பு அமைச்சகம் மறுபரிசீலனை செய்து வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது.
ஜனாதிபதியின் உரிமைகள் ரத்து செய்தல் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கச்சதீவில் தஞ்சமடையும் மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வரத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ராமேஸ்வரத்தில் இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஏராளமான மீனவர்களும் கைதான மீனவர்களும் குடும்பத்தினரும் அங்கு பங்கேற்றிருந்தனர். நன்றி.